யாரு வரும் வந்தாரு போன் பேசினாரு அவர் வாட்டுக்கு தர்ற அப்படி யாருன்னு சொன்னாரா? இல்லங்க அவர் யாருன்னு சொன்னாரா? அவங்க லோன் ஆபீசருங்க. இந்த குண்டிக்கு ரெண்டு மாட்டு லோனும் மாட்டு லோனும் நீ மாட்டுக்கு லோன் தரியா என் குண்டிக்கு லோன் தரியாடா? மேடம் நான் பெரிய லோன் ஆபீசர். ஐயோ சார் உங்களுக்கு என்ன லோன் வேணும் நான் அப்படி என்னென்ன லோன் வச்சிருக்கீங்க சார் நீங்க? ஆற்ற லோன், மாட்டுற லோன், உருவுற லோன், நல்லா உருவியலோ நக்குற லோன். நக்குறதுக்கெல்லாம் லோன் தருவாங்க. அதுக்கு ஃப்ரீயா கொடுத்து பண்றவங்க நிறைய பேர் இருக்கேன். அப்படி சொல்லாதீங்க சார். நீங்க கவலைப்படுறீங்க. உண்மையிலே வந்து உங்களை தான் நான் ரொம்ப நீங்க வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா கை காலெல்லாம் உதறது பாருங்களே. உனக்கு எனக்கு அந்த அளவுக்கு உங்களை பார்த்தோம்னா சந்தோஷமா இருக்கு சார். உனக்கு நான் ரொம்ப நாளா நிறைய பேத்துக்கிட்ட லோன் அப்ளை பண்ணி பார்த்தேன் சார். ஒரு லோன் கூட கிடைக்கும். நீங்க லோன் அழுகாதீங்க. கன்னி பெண்ணு கண்ணுல தண்ணி வந்தா எனக்கு மூடு. வாங்க மேடம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு லோன் தானே, லோன் தானே, கவலைப்படாதீங்க. இப்படி செஞ்சா லோனே லோன் கிடைக்கிறப்ப கட்டி பிடிக்குதுங்களா? அப்படி இல்ல மேடம், எல்லாரும் தப்பா பேசாதீங்க. அப்படி இல்லங்க. உங்களுக்கு என்ன குடும்ப கஷ்டம் சொல்லுங்க. என் குடும்பமே கஷ்டத்துல தான் வறுமையில ஓடிக்கிட்டு இருக்கோம் சார். எங்க வறுமையை நான் எடுத்து சொன்னேன்னா இங்க இருக்கிற நாட்டு மக்கள் எல்லாம் அழுதுருவாங்க சார். அப்படி அளவுக்கு வறுமையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா சார். உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கட்டா? என்னென்ன லோன் கொடுப்பேன்னு சொன்னீங்க? ஆட்டு லோனு, மாட்டு லோன். இந்த ஆட்டு லோனுன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? ஆட்டு லோன்னா ஒரு 5000 கொடுப்போம். இந்த மாட்டுற லோனுக்கு 15000 கொடுப்போம். நக்குற லோனுக்கு 25000 கொடுப்பேன். சார் இந்த 10 20 எனக்கு வேணாம். என்னோட தேவை பணம் என்ன தெரியுமா சார்? பர்சனல் லோன் ஒண்ணு இருக்கு. என்ன லோனு? அதுக்கு 50000 வரைக்கும் தருவேன். 1 லட்சம் தருவீங்களா? தர்றேன். அப்படிங்களா? இருக்கு. உண்மையில தருவீங்களா? என்ன லோன் தெரியுமா? என்ன லோன்? சொருகுற லோன். என்ன சொன்ன? சொருகுற லோன். 1 லட்சம் வரைக்கும் தரேன். சரிங்க சார். உண்மையிலே உங்களை எதிர்பார்த்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார். நீங்க பண்ற உதவியில தான் என் குடும்பமே வாழ போகுதுன்னா பாத்துக்கோங்க. ஒரு பெண்ணு இவ்வளவு தூரம் இறக்கி வைக்கிறப்ப நான் சும்மா இருக்க மாட்டேங்க. ஆமாங்க. உங்களுக்கு 2 லட்சம் லோன் நான் ஃப்ரீயா கூட தர்றேன். ஆனா எனக்கு ஒரு எச்சி புத்தி ஆரம்பிச்சிருக்கு. என்னைய பார்த்தோம். நான் உங்களை லைன் பண்ணணும். உண்மையில நீங்க 2 லட்சம் தருவீங்களா? நீங்க என் ஆசைக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா என்ன சார்? அதுதான் இந்த ஆட்டுறீங்கல்ல, அது அங்க வந்து ஆட்டுனீங்கன்னா இங்கே வந்து ஆட்டணும். இஸ் மை ஹவுஸ். ஹவுஸ்னா வீட்லயா வந்து உங்க வீட்ல வந்து நான் ஆட்டுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, என் முன்னாடி ஊருக்கு பத்தி விட்டுறேன், கவலைப்படாத. நீ ஆட்டு, நான் மாட்டுறேன். எதுல? 2 லட்சம் உனக்கு சும்மா தர்றேன். சரி. உனக்கு மேரேடா நீ அன்மேரேடா? நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? என் கல்யாணம் ஆயினதுதான் பிரச்சனை. என்ன? என் கல்யாணமே பிரச்சனை தான். என்னம்மா? கல்யாணம் முடிச்சு என் புருஷன் எந்த நேரமும் குடிச்சுக்கிட்டே தெரியாது சார். மூத்தத்தையா எதை குடிக்க? சாராயம் சார். குடிக்க? ஆமாங்க. இன்னும் இவ்வளவு ஹோம்லி பிகரா இருக்க உன் புரிஞ்ச ஒரு குடிகாரனா? சோ சேட். வாங்க மேடம், வாங்க. வாங்க மேடம். என்ன என்ன உங்க புரிஞ்ச ரொம்ப குடிகாரனா? ஆமா சார். போட்டிருக்க நகை நட்டுலாம் அடை வச்சு குடிச்சிட்டியா? கட்டின தாலியை முதற்கொண்டு அவச்சு குடிச்சிட்டியா? கட்டின சேலை முதற்கொண்டு அடை வச்சு. கவலைப்படாத, உனக்கு கோடி கூட கொடுக்கலாம். கவலைப்படாதீங்க மேடம். புருஷங்கார தண்ணியை போட்டு டார்ச்சர் பண்றேன். உங்களுக்கு நான் லோன் சும்மாவே தர்றேன். ஆனா எனக்குன்னு சில விஷயம் இருக்கு. நான் எல்லாமே ப்ராப்பரா தான் பண்ண வேண்டியது. அந்த மைக்ல உங்களுக்கு புருஷன் இருக்கான்றீங்கல்ல, ஒரு சான்ஸ் வேணா தர்றேன். என்ன சான்ஸ்? 2 லட்சம் எதை அப்ளை பண்ணணுமா? 2 லட்சம் உங்களுக்கு சும்மாவே தர்றேன். அதுதாங்க. எது கொண்டு வரணுமா? ஆதார் கார்டு, நான் உங்களை பேங்க் புக்கு. இல்ல இல்ல மேடம், உன் புருஷன் குடியாருன்றல. ஆமா. அவனை கொன்று நான் லைன் பண்ணி. சார் என்ன சொன்னீங்க சார்? கன்னி பெண்ணுங்க நாட்டுல இந்த கண்ணகிக்கு பிறந்த மகளை போய் நீங்க தப்பான வார்த்தை சொல்றீங்க. குடிக்கிற முண்டை ஒழுக்கமா செய்ய மாட்டாங்க, நல்லா தெரியும். சொல்ற கேளு, நான் அவனை காப்பாத்துறேன். அவனை மட்டும் போட்டு தள்ளு. 2 லட்சம் ரூபாய் ஓசியா கிடைக்குது. இணைய முழக்கம் 2 லட்சம் ரூபாய் சும்மா கிடைக்குது. அப்ப நம்ம புருஷனை கொள்றதுல தப்பு இல்லையே. சரி சார், இங்க வாங்க சார். உங்க பேச்சுக்கு நான் மரியாதை கொடுத்து, உங்க பணத்துக்கு நான் மரியாதை கொடுத்து என் புருஷனை இன்னைக்கே நான் போட்டு தள்ளுறேன். நீங்க என் பணத்தை எடுத்து வைங்க. நாளைக்கு நீங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்க என்னையும் ஓட்டிட்டு போயிருங்க. மேடம் ஒரு விஷயம், நான் வந்து ஆபீசர், எதையுமே ப்ராப்பரா செக் பண்ணி தான் காசு கொடுப்பேன். ப்ராப்பரா பண்றேன்னு எல்லாருக்கும் முன்னாடி பண்றேடா. சொல்றேன் கேளு, உன் புருஷனை போட்டு தள்ளு. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? உன் புருஷன் உண்மைக்குமே செத்தா தான் காசு கொடுப்பேன். உண்மையில கொன்றேன்.
சாவலைன்னா கூட கொடவரை கடிச்சிடுறேன். நாளைக்கு இதே டயத்துக்கு வருவேன். உன் புருஷன் செத்து இருக்கணும். ஒண்ணும் இல்ல, மீன் குழம்புல விஷத்தை கலந்து கொடுத்துறேன், கவலைப்படாதீங்க. நீ கொண்டுட்டேன்னா சரி, காசும் கொடுக்குறேன், உன்னை கல்யாணம் பண்றேன். நான் சும்மா பாய். நாளைக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நான் போன் பண்றேன். நாளைக்கு நம்ம புணத்தோட மீட் பண்ணுவோம். நீ ஏதாவது சொல்றேன், எவ்வளவு சந்தோஷமா. ஒரு முக்கியமான விஷயம், பணம் சும்மா கிடைக்குது. இங்க எதுக்கு இந்த குடிகார நாயை கட்டிக்கிட்டு நான் அழுகணும்? அதனால இவனை போட்டு தள்ளிட்டு 2 லட்சம் ரூபாய் அடிச்சுக்கிட்டு நம்ம ஊரை தாண்டி எங்கிட்டாவது போயிடுவோம். என் புருஷன் எங்க? புருஷரே மாமா, இங்க வாங்க மாமா. என்னடா செலவுட்டி? அங்க போங்க மாமா. ஏன்டா இந்த மைக்ல எனக்கு நல்லா இல்ல. ஒரு மாதிரி இருக்கா? சரி சரி. மாமா, என்னடா லோனுக்காரு வந்தாரு. வந்தானா? ஆமா. சரி. அது 2 லட்சம் ரூபாய் லோனு சும்மா தாரேன்னு 2 லட்சமா? ஆமாங்க. ஐயோ, இப்பவே அடசன் போலயே. சரி சரி. 2 லட்சம் ரூபாய் லோனு சும்மா தரேன்றாரு. சரி. ஆனா புருஷன் செத்தாதான் தருவேன்றாரு. நான் தானே உன் புருஷன், நான் நல்லா தான் இருக்கேன். நான் சமத்து மாமா, நம்மளுக்கு பணம் முக்கியம். நீ சாக வேண்டாம், செத்த மாதிரி நடி. அந்த 2 லட்சம் ரூபாயை நம்ம எடுத்துக்கிட்டு சரி அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம 2 பேரும் ஊரை விட்டு போயிடுவோம். அந்த 2 லட்சத்தை வச்சு அவனுக்கு ஒரு நாடகம் போடுவான். இப்ப அவன் நீங்க செத்த ஒரு மாதிரி நடிக்கணும். நீங்க உட்காருங்க, அதுக்குரிய வேலையெல்லாம் நான் பாக்குறேன். மிஸ்டர் கொட்டுக்காரு, நீ என்ன நீ லூஸ் முட்டா தண்ணி ஊத்துறவங்க உங்களுக்கு மாதிரி போடுற இப்படி கட்ட முடியும்? நீ எல்லாம் முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும் உனக்கு. மாமா, எனக்கு உங்களுக்கு அப்படி பண்ண மனம் வரலை மாமா. பண்ண வரலைன்னா நீ உட்காரு, நான் பண்றேன். அதை எனக்கு தான் யார் தரேன்றீங்க? லோனு உட்காருங்க மாமா. நல்லா நறுக்கு அமுக்கு கட்டுறா. அப்படியே மாமா. செத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் குழந்தையும் குழந்தை அவன் என்ன வரல மாமா. உட்காருங்க சார். லோன் சார். ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா சார்? சார் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட்டிங்ல இருக்க சார். என் பிள்ளைய அப்படி பார்க்க எனக்கே கஷ்டமா இருக்கடா. சார் மாமா, ஒரு நக்கு நக்கி வை மாமா மேல. இல்ல நக்கு வைங்க. கிரிங் கிரிங். ஹலோ லோன் சார், நீங்க சொன்ன மாதிரி என் புருஷனை கொண்டுட்டேன் சார். கொண்டுட்டேன் சார். நீங்க வந்து நீங்க அதை பார்த்துட்டு நீங்க எனக்கு பணத்தை கொடுத்துட்டு நீங்க போலாம் சார். சார் லோன் சார் கட் பண்ணிட்டேன். இந்த வண்டியாண்ணா என்ன ஹஸ்பண்டா? சார் இவங்க தான் சார் என் வீட்டுக்கு. நல்லா பாருங்க சார், என் புருஷன் இல்லாம இந்த உலகத்துல நான் எப்படி சார் வாழ்றேன்? நான் சொன்ன ஒரு கையால ஏன் மகன் ஏற்றவே நீ கட்ட வச்சுட்டீங்களே சார். நான் சொன்ன ஒரு காரணத்தினால புருஷனையே கொண்டிருக்கீங்க. சாமி என்னை ஆச்சா சாமி. தமிழ்நாட்டின் பத்தினி நீதாண்டி. ஏன் சாமி என்னைய சென்னையாக பிறந்த ஏமா பின்னாடி அப்படியா? புருஷன் செத்தது இப்படித்தாண்டா இருக்குது. நீ என்னை பின்னாடி தடவுறியா? நான் உன்னை முன்னாடி தடவிக்கிறவா? சார் இதுக்குதான் நீங்க வந்தீங்களா? செத்துட்டான்ல? ஆமா சார். நல்லா பாருங்க சார். ஹலோ சார், அந்த 2 லட்சத்தை எடுத்து ரெடியா வைங்க, நான் பாத்துக்கிறேன். சார் பாருங்க சார், என் கருப்பு தங்கம். நான் செத்தான செக் பண்ணிக்க சொல்லுவேன். செத்தான போய் டெஸ்ட் பண்ணணும். என்ன சொன்னீங்க? டெஸ்ட் பண்ண நினைச்சு காசு வாங்கி போட்டுனா நாம டெஸ்ட் பண்ணுவோம். யாராவது இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாங்களா சார்? என் கட்டுன பிறந்தவர் சார், என் கட்டுன புருஷன் சார். அவர் ஒண்ணுமே என் துணைக்கு வந்தவர், என்னை ஆக்க வந்தவர் சார். மூச்சு வரல
அது விழுந்துருச்சு சார், நான் கீழே வச்சு என்னம்மா எனக்கு தும்மல் வருது சார். உனக்கு தும்னா அவன் துண்டு கீழே விழுது. தும்மா மாதிரி இப்படி அடிச்சேனா விழுந்துருச்சு. கட்டி விடுங்க கட்டி விடுங்க கட்டி விடுங்க. புருஷன் சொன்ன ஒத்த வார்த்தை புருஷனே கொண்டிருக்காளையா? உனக்கு தாண்டி இந்த ஊர் நீ நம்ப போகுது நாளைக்கு. அக்கா மக்கா சோ சார். ஓ மை காட். மேடம் காசு கீழே போட்டீங்க. காசு கீழே போட்டீங்க. சார் நீங்க போய் அந்த ஒரு நிமிஷம் ரெடி பண்ணுங்க. நான் முடிச்சோம். மாலை வரேன். வாயா. உனக்கு என்ன வந்தாலும் நீ என்ன சொல்லிட்டு பண்ணியா? அதை நம்ப மாட்டேங்கிறியா? அந்த தூமிய குடிக்க நம்ப மாட்டேங்கிறியாடா? அது இல்லம்மா, நீ மேல நெஞ்ச தொட்டையில ஒண்ணும் பண்ணல. அதத்தான் சொல்ல மாட்டாம இருக்கேன். மாமா சொல்லிரு மாமா, வந்துச்சுன்னா சொல்லிரு. ஒரு லோனுக்காரனை வச்சு அடிச்சு விடுவோம். சரி வந்துச்சா சார்? போடுங்க சார், என் புருஷனுக்கு போடுங்க சார் உங்க கையால. முடியல. ஏன் மறக்கறீங்க? முடியலையா? பத்தானே நெஞ்சில அடிச்சு விட்டுருக்கேன். இதுல கொஞ்சம் அடிச்சு விடு. உணர்ச்சி அப்பதான் வருமானு பாக்கணும். ஓவர் அடிக்காதயா. புருஷனை கொண்ட புண்ணியம் வந்து நீங்க. எப்படியோ 2 லட்சம் போனாலும் பரவாயில்ல, அழகான பொண்டாட்டி நமக்கு கிடைக்க போறோம். மேடம் ஒப்பாரி வச்சாலும் மசூர் வாய்க்குள்ள போகுது. அழுங்க மேடம், எனக்கு வேதனையா. ஒப்பாரி வைங்க, பாடிய தூக்குவோம். இப்ப தூக்குனா தானே நம்ம சொல்ல. அதம்மா புறவின் செத்து நீ சித்திரவதை பண்றானே. சாமி போகிறதா போகிறதா போகிறதா. இல்ல சார், காத்துக்கு நகன் இருக்கோம். காத்துக்கு பொணத்தர அப்படி பலமா வீசுதுல, நான் கட்டி முடிச்ச ஆளுவே சார். இப்ப அது கேமராமேன் அதை ரீவைண்ட் பண்ணி போட்டு காட்டு. நீ வீடியோ வச்சு பாக்குறியா? மாலையெல்லாம் இறங்கி இருக்கு. இல்ல சார், கட்டி முடிச்ச ஆளுதான் சார். நீங்க அங்க திரும்புங்க சார், நாங்க தூக்கிக்கிறோம். இல்ல எனக்கு ஹலோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடு. நான் அவரை எடுத்துக்கிட்டே இருக்காரு சார். நோனி அத்துமே மொத்தமான ஒழுக்கமா எடுக்கிறதுக்கு நம்மளே வேலை பார்க்கறாங்க, காசு கொடுக்க திருறாங்க. நல்லா ஜூம் பண்ணு, இல்ல நீ ஜூம் பிட் பண்ணு. சாமி போகிறதா போகிறதா போகிறதா. சார் அங்கிட்டு போக, அங்கிட்டு நில்லுங்க. ஏன் சாமி ஐயோ தூமிய குடிச்சு செத்து எனக்கு சொல்றானு போட்டு லோடு வாங்க விட மாட்டேன் போலயே. செத்தும் சீலை அவுக்குறானே. ஏன் சாமி
ஆத்தாடி. நீ என்னடா சொன்ன என்கிட்ட? உன் புருஷனை கொண்டுட்டு வா, நான் உனக்கு 2 லட்சம் உன் குண்டிக்கு லோன் தரேன். நீ எதுக்குடா சொல்ற? நீ ஏண்டி அதுக்காக குணத்தை ஆட விட்டுருக்கீங்க இருக்க முடியாது. அதுக்கு நீ என் புருஷனை நீ கொண்டுட்டு வர சொல்லியாடா? என் புருஷனாடி என் புருஷன்டாத ஒரு காலத்துல இப்பதான் அந்த பதவியை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு சார். ஆஹா என் காசு அமுகத்துக்கு திட்டம் போட்டுக்க திருட்டு முண்டை. நீ என்னை அடியறதுக்கு நீ திட்டம் போட்டுக்க. அழகா இருக்க ஒரு காரணத்தாரி பண்ணுன்னு யாரு காசு கேட்டா சும்மா கூட அழகா இருக்க ஆணவத்துல அடுத்தவன் போட்டாடி நீ நோக்க பாப்பியாடா? யாரு உனக்கு என்னடி யாரோ எவ்வளவு நீ ஒரு பொம்பளை போட்டு நொட்டுறதுக்கு என் புருஷனை நீ கொல்ல சொல்றியாடா? காசுக்கு ஆசைப்பட்டு புருஷனே கொல்ல தெரிஞ்ச நீ என்ன கொல்ல மாட்டே எப்படி தெரியும்? எப்படி ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்துல உள்ளவன், நல்ல ஒரு வேலையில உள்ளவன் பண்ற வேலையாடா நீ பண்ற? உனக்கு பொம்பளை கிடைக்கலன்னு அடுத்தவன் கொண்டாடி நீ நோங்க பார்த்து விட்டு எனக்கு தானே 2 லட்சம் ரூபாய் லோனு தரேன், உன் புருஷனை கொண்டுட்டு வா. ஏடா அப்ப லோனுக்கு அழகா இருக்க, நல்ல டீசென்டான பையலா இருக்க, ஆனா உன் நோக்கம் சரியில்லையடா. என்ன ரொம்ப அழகு? என்ன அழகா இருக்கின்ற ஆணவத்தை ஆடாத. அவனை தூக்கி போட்டு முதிச்சா தூமியா குடிக்காத குடிக்க. ஆனா என் புருஷனை நீ கொல்ல சொல்லியாடா? ரூமையை குடிக்கவா? ஏண்டி அந்த லிட்டர் என்ன வளர்த்துக்கு இருக்கு? லைட்டா சாப்பிடா கிச்சிட்டே இருப்பா. நீ நிறைய குடிச்சிருப்பியா? ஒரு பொம்பளை வாய் எப்பா பேச புரியுதா? ஒரு ஆம்பளை போய் வாய் அதிகமா பேசாதீங்க. நீங்க தப்பு செய்ய பார்த்தது நீ. இப்ப லோன் தர முடியுமா முடியாதா? கொடுக்க முடியாது ஓத்தாமா. என்ன பண்ணுவ? நான் லோன் கொடுக்கறேன்னு சொல்லுவேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன், உன் கையை பிடிப்பேன். புத்தகங்களை கொடுப்பேன். இந்த நேரத்துல கற்பழிச்சா கூட பேசாம இரு. அப்பதான் 2 லட்சம் தான். இப்படி புருஷனைத்தானே நான் எதிர்நோக்கி இருக்கேன். பொண்டாட்டி போனாலும் பரவாயில்ல, காசு வேணும் நினைக்கிற வாத்தியா. உண்மையை நான் பாராட்டுறேன். அப்படியா? அப்போ நீங்க இப்ப லோன் தர முடியுமா முடியாதா? லோனு தரேன். சரி, ஆனா ஒரு விஷயம். என்ன விஷயம்? பிரச்சனைன்னு வந்துருச்சுல்ல. சரி, தங்கராசு சொன்ன சொல்ல மாற மாட்டேன். உனக்கு லோன் தர்றேன். சரி, நீ சரியான பொம்பளை என்கிட்ட உன் பர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு லோனை வாங்கிக்க. வருஷம் காட்டிக்கிட்டே இருக்கோம். பரவாயில்ல. இன்னைக்கு நான் நேரத்தை சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னது? புளியம்பட்டில் நம்ம 2 பேரும் ஆடிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு டிஃபரெண்டா இருக்கட்டுமே. நீ நானும் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு முண்டமா தான் ஆட போறோம். நீ நங்கிட்டு அப்படி சொல்லாதீங்க. நம்ம 2 பேரும் ஆடி நான் ஜெயிச்சுட்டேன், நீங்க எனக்கு 2 லட்சம் ரூபாய் லோன் தருவீங்களா? 2 லட்சம் வயிற்றுல பிள்ளையே தரண்டி. என்னப்பா ஒண்ணு மாதிரி ஒண்ணு பண்ணுவோம். என்ன? இதுல நீ ஆடி நான் ஆடி நம்ம 2 பேரும் ஜெயிச்சதுல யாரு ஜெயிச்சாங்கன்றது ஒரு முடிவு வேணும்ல. அதை நம்ம மக்கள்கிட்ட ஒப்படைப்போம். ஒண்ணு பெண்கள் வர்க்கத்துல இருந்து ஒத்தருவா நான் அன்பளிப்பு வாங்கிட்டேன்னா நான் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். நேரம் முழக்கங்கள் இருந்திருக்கணும். உண்மையிலே எனக்கு இந்த நேரத்துல எங்க அண்ணன் வந்து வரும். ஒருவேளை என் தாய்மார்கள்ட்ட இருந்து நான் ₹1 கூட அன்பளிப்பு வாங்கல அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் உனக்கு நான் தர்றேன். சும்மா தரேன். நெசமாவா? சும்மா ஓட்டிட்டு போனா அப்படி சொல்றா நொக்காத ஓடி. அட பாதியலா. சரி சித்தப்பா மன்னிச்சுக்க. ஆனா நான் கரெக்ட் பண்ற பிள்ளைக்கு நீ புருஷனை வந்து ஒர்க் பண்ண வச்சாடா பிரமாதம். நீ கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போறீங்க. போயிட்டு வருஷம் ஒரு நாள் வந்துருமா? நீ ராத்திரி நக்கத்துக்கு வந்துருவியா? எப்படி அவங்க திட்டம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு? மேடம் போட்டி ஆரம்பம் செய்வோம். பிரச்சனை வேணாம். ஜெயிச்சா காசு தரேன்ல டீல். சப்போர்ட்டுக்கு அவங்க தானே இருக்காங்க. உனக்கு பாத்துக்கிடுவோம். தம்பி ஜெயரமேஷ் செஞ்சா செய்வியா? மாட புடி மாட அவரை செய்ய சொல்றியா? அவனும் ஒரு காலத்துல அவரை கேட்டியா? அவனும் ஒரு காலத்துல உனக்கு புருஷனை ஒர்க் பண்ண போறீங்க. புனி கத்தப்படாது சொல்ற கேட்கணும். ஆமா நொசுக்கு நொசுக்குன்ற பாட்டு. அதனால எடுங்க மேலும் அடிங்க தாளும். இனிதான் கரகாட்டம் ஆரம்பம். இனிதான் கச்சேரி ஆரம்பம். கரகாட்டம் இல்லையா நாடகம். எடுங்க மேலும் அடிங்க தாளும். இனிதான் இதான் முக்காதரா நல்லா ஃப்ரீயா தான் இருக்கு. வேணா கையில ஒட்டிக்கிறேன். உனக்கு பாரு யோக வரும் தன்னா
ஒரு கிரகம் அங்கேயும் அவளை நக்கிறது பாக்குற ஆள் ரவுண்டா இல்ல ஓ என்னையா அது ஒரு அடியிலே போய் விழுந்துட்டேன் மாத்தி மாத்தி முத்தம் கொடுக்குறாங்களே அங்க மேல முத்தம் கொடுத்த என்ன பொட்டெடுத்து வச்சு இப்ப இந்த கையில கொடுத்த அதுக்கப்புறம் இந்த கையில கொடுப்பேன் பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே பொட்டெடுத்து வச்சு விடவா பின்னாலே என்னையா எதை விழுது பத்தியா குண்டியல ஒரு கையை விட மாட்டேன் இருடா சிப்பா கட்டிட்டு வர்றேன் அடிங்க தாளோ இனிதான் நாடகம் ஆரம்பம் அவன் வேலை கிறுக்கு முண்டை விளக்கமத்தோட நிப்பா மூடிக்கிட்டு இருப்பா தண்ணிய போடுவான் இந்த ஆட்டத்துக்கு நீ எங்க தெரியுமா முத்தம் கொடுக்கணும் ஆடுங்க எங்க அழகானவனா எடுங்க மேலும் அடிங்க தாளோ இனிதான் நாடகம் ஆரம்பம் வேணா வேணா பின்னாட்டம் அனத்த பின்னாடி களவாடிட்டா பட்டு போட்ட அம்மாலே பட்டு போட்ட அம்மாலே பயந்துறாதீங்க இருக்குப்பா எங்கப்பா காணா இருக்க முடியாது தம்பி உட்காருங்க அப்பேன்னு பாக்குறேன் அருணா கூட அறுத்து போடுவேன் எத்தனை சின்னமா தானே உனக்கு ஆட்டி ஆட்டி விடுறது நீ நொட்டு நொட்டு கிடைச்சனா விடுப்பா என்ன உனக்கு மோசம் போகுது எங்கும் புகழ்ந்து வாங்க எங்க வந்து வாங்க எங்க மட்டும் நான்கு வாங்க நீ சரியான கடிச்சு எங்கும் புகழ்ந்து வாங்க எங்க நானும் நாட்டுவாங்க எங்கும் நானும் நாட்டுவாங்க தவிக்க விட்டு போகலாடே பப்புனு காரணம் நானும் ஆட போறோம் அதாவது ஆம்பளை பயலுக்கு கை தட்டுங்கப்ப அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை இந்த பெண்கள்லாம் சேர்ந்து
அவதாரணிக்கு ஆதரவு கொடுப்பீங்களாத்தா? தட்டுங்கத்தா. கை தட்டுற பொம்பளைலாம் வீட்டுக்கு ஓடி போயிரு. யாப்பு எங்க நீ கேளு, நீ கேள்றா. ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கு இல்ல? பார் உன் செல்ல புருஷங்களை போய் கை தட்டின அம்புட்டு பொண்டாட்டி முதல்ல ஆறு தட்டின தெரியுமா? சந்திரமோத முதல்ல தட்டுறாப்ல. சார் அவர் ஆம்பளை, நான் பார்த்தேன் ஒண்ணுக்கு இருக்கும் போது. எங்கும் போவாங்க எங்க மாட்டும் நாட்டுவாங்க, எங்க மாட்டும் நாட்டுவாங்க. இல்லையா போக்கஸுக்கு தூக்குறா திட்டு முண்ட. ஐயா திறமை தாங்க, இதெல்லாம் ஒரு திறமை தாங்க. அப்படியா? நீங்களும் செய்யுங்க. ஆஹா, உங்க திறமையை நீங்க காட்டுங்க. அடுத்தவே பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறியா பெட்டிக்காரு? நான் இல்லையா பல நேரம் பிறந்தானியா சாப்பிட்டாரு. இப்போதைக்கு இது நம்ம பொண்டாட்டிதான். அடுத்தவே பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறியா, அடுத்தவே பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுற. கட்டண பொண்டாட்டிய தொந்தெடுத்து சாப்பிடுறியா, அது மாத்திரம் பட்டிருமா, நான் உனைய தொட்ட மட்டும் பட்டிருமா, அதுக்காக மாத்திரம் பட்டிருமா, உன்னை தொட்டா மட்டும் பட்டிருமா. இதுல ஏறானு ஏன்னா ஒரு பொம்பளை புள்ள இதுல ஏறலையாமாடா. அந்த முண்டனால பின்னாடிதான் பண்ண முடியும். ஏறிக்கையா ஏறிக்கையா, ஆமா ஏறிக்கையா ஏறிக்கையா அழைச்சாவில்லை, எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்லை. ஏறிக்கையா ஏறிக்கையா அரிசாவிலே, எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்லை. ஏறிக்கையா ரிக்ஷாவிலே, வெளியில வாயா. இன்னைக்கு இருக்கிற மூஞ்சில கூட ஊத்த போறேன். அதனால நம்ம விடக்கூடாதுல்ல. நந்தவனத்தில் வந்த ராசகுமாரி, நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரி, இவன் நடையோ அவன் நடையோ, இவன் உடையோ உடையோ, இவன் நடையோ நடையோ. என்ன பண்ண கீழே வச்சு பேசு. ஆமா, நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரி, ராஜகுமாரி.
தண்ணி கொடை எடுத்து தங்கோ நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது தண்ணி கொடை எடுத்து தங்கோ நீ நடந்து வந்தா பல்லாக்கு குதிரையில் அவனி வரும் மீனாட்சி கொண்டாடி தெருக்குள்ள மாலை தோழி இது போல குடத்தை இடுப்புல தூக்கி தாண்டா பழக்கம் என்னோட வாயில ஒழுங்கா தூக்குறியா அப்புறம் அவன்கிட்ட சொல்லி உனக்கு தண்ணி குடத்தை உடைச்சுங்க. சத்தியமா சொல்லு நீ எதையுமே வாயில வச்சதில்ல. அது சண்டை பாண்டியரை சொக்கனிடம் பாச வச்ச ராசாத்தி எப்படியோ பப்புனுக்காரன சின்ன பிள்ளை மட்டும் கொலைக்கிறது போல அதுக்கு நீ ஆல்ரவுண்டு ஒத்துக்கிட்டு ஒத்துதடி வானோ நீயோ ஒத்துக்கிட்டு கூட வர வேணும் கூட வர வேணும் ஆவானோ வந்தாங்க இது நேரந்தாங்க அட்டவோ இல்ல தலையெல்லாம் நான் ஊண்ட மாட்டேன், அதனாலதான் அந்த ஆட்டத்தை நான் ஆண்டல. ஆமா ஆமா
ஆமா தலையிலேயே ஏற்க போய் ஏகப்பட்ட பிரச்சனை. பிடிக்கப்ப ஐயர மீனை பிடிக்க போனேன் ஆத்துல, ஐயர மீனை பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு ஆற மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. ஐயர மீனை பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு ஆற மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. ஆயிரம் மீன் பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு ஆற மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. நம்ம ஆளு பல்ல லேசானாலும் கிழிஞ்சிடாதான் பாக்குறேன். சுரண்டு. அதனால அடுத்த போர்டோட புதிய நிறுவமா தம்பி எப்படின்னா அடிச்சு இருப்ப அப்படியா? அதனால முட்டை போட்டு பெட்டை கோழியே சேவலோடு போராட்டமா, தப்பி செல்ல எட்டும் பாதையில் பெட்டை கோழி தாண்டதம்மா. முட்டை போடு பெட்டை கோழியே சேவலோடு போராட்டமா, பெட்டை போல கட்டும் பாதையில் தப்பி சேவலாகாதம்மா. தப்பான காலங்கள் போராவே தப்பான காலங்கள் போராவே உப்புத்தலை இரட்டையாவாரே. நான் ஒரு நாட்டிய தாரையை மாலை ஒரு பாதையானது, ஒரு பாட்டு பாடு. அடி பாப்புல பிரியாண்டா. ஒரு பாதையானது, ஒரு பாட்டு பாடுது, இத பாக்க இதை கேட்க கேட்க இனிமை. இது யாரா சொன்னது? இதை பார்க்க பார்க்க இனிமை, இதை கேட்க கேட்க இளமை. என்னம்மா ஆத்தா ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? இப்போ ஆடவில்லை என்று ஒரு ஆக்டிவ் ஆடி. ஏன்டா 500,000 கேள்தா கொடுப்பாங்க, ஏன் 15 கேட்குறேன்? உனக்கு இல்லாத காசா? ஒரு பாதையானது,
ஆடுச்சா? ஏய் நீ சொல்ற ஆடுச்சா? எது நம்பட்டுச்சா? ஏய் அவ பக்கா ரவிடி முண்டாடா. அப்ப சகாயா சிதப்பு 1000 தான் பண்ணாலும் அது உனக்கு மருமகன். இப்பதான் செருப்படி வைக்க போறேன். மருமகள் மருமகள் இப்படியே பேசுன ஓ நம்பரையும் இவன் நம்பரையும் மாட்டுத்தாண்டி பாத்ரூம்ல வச்சுக்குவேன். ஏ என்னம்மா கலந்து விடுது? கிளிப்புங்க. நான் அடிச்சடியில உனக்கு இன்னும் என்னென்ன கலர போதா? அப்படி சொல்லாத. ஒரு விஷயம் தெரியுமா? சாம்பார்ல போடுறது பீன்ஸ், எனக்கும் சரவணனுக்கும் தேவை பவதாரணி டான்ஸ். வாழ்ந்தாலும் ஓப்படத்தான், செத்தாலும் மாட்டோம். 2 பேருக்கும் பொண்டாட்டி விளக்க மாத்தது வீதியை விரட்டு வாழுங்க. டார்லிங் சொல்லடா. இஸ்மை உப்பி இஸ்மை உப்பி நீ காசெல்லாம் தர வேணாம். உனக்காண்டி இவ்வளவு ஆடி என்னடா பிரயோஜனம்? இங்க வாயே, உனக்கு நான் தர்றேன். காசை எதிர்பார்க்கிற நீண்டு உனக்கு வயிற்றுல பிள்ளையே தர. செருப்படி வாங்கிவிடா. ஐ லவ் யூ சொல்லி தொல்லடா. சும்மா கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்க. பாவடை கட்டி முண்டை மழை அடிச்சு விடுவான். சொல்லுங்க. ஏய் பப்பு குட்டி பிடிச்சிருக்கா? என்னது பேயா? பிடிச்சிருக்கா? பேயா பிடிச்சிருக்கு. இப்ப வழக்கம் போல பண்ணுவோமா? எங்க வழக்கம் போல பண்ற? என்ன தூங்கிடுற? அது சரவணன் வந்திருக்கேன், நான் கிடையாது. எல்லாரும் அப்படித்தான். முத சிட்ட பண்ணு உடம்பு வச்சுருவா. கவலைப்படாத, உன் குடம் பெரிய குடம். ஏன் நானுங்க காதலை, அந்த காதலே கூட உன்னை கண்டால் வெட்கப்படும். ஏன் தெரியுமா? கவிதை கூட உன்னை கண்டால் கவிதை எழுத மறந்துவிடும். ஏன்? கவிதைக்கே கவிதை எழுதுவதா என்று. பவதாரணி மடியில் படுக்க ஆசைதான், விடியும் வரை அல்ல, என் விதி முடியும் வரை. சீக்கிரம் முடிஞ்சிருப்ப சொல்லி தொலை. அது நான் ஒண்ணு கிடைச்சதுடா முண்டை. வேற ஆங்கில தெரியாத செருப்பு பிஞ்சிடும். முறை பாரு கட்டி கரும்பு. இந்த காதலை உனக்காண்டி சொல்லுகிறேன். பிடிச்சாலும் ஏத்துக்க, பிடிக்கலனாலும் ஏத்துக்க. தலையெழுத்து நான் தான் இன்னைக்கு. நேத்து ஆத்தி குளத்துல போய் கெடுத்தோம். கவலை வேண்டாம். ஜெய ரமேஷ், உன் காதலியை நான் பண்றதுனால உனக்கு தப்பு இல்லையா? சரி என்ன மாநாடு நடத்துவதற்கு அதான் ட்ரிபிள்ஸ் கூட போவாங்க. காதல் உனக்காண்டி சொல்லுங்க. ஐயோ இது தத்திரியமாச்சே. காதல் சொல்லவா? நான் எரிக்கார மேலிருந்து 8 திசை பார்த்திருந்து என் விளக்கில் காத்திருந்து காணலே. எளியத்து ஆன பின்னு மூரடங்கி போன பின் தோடு தண்ணி வேணும் என்ன தோணலே. சும்மாங்கு பாட்டை கேட்டு தெங்காத்து ஓடி வந்து தூடாத போக வேணும் அக்கறையிலே. நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு ஒற்றில வாடுறேனே இக்கரையிலே. நான் மாமரத்தில் இருந்து முன்னு பின்னு காத்திருந்து மாமனுக்கு காத்திருந்து காணலே. எளியட்டு ஆன பின்னு மூரடங்கி போன பின்னு சோறு தண்ணி வேணும் என்ன தோணலே. நாம் கூடும் சந்தர்ப்பம் மாறாதோ. உன் கூட நானும் தீர ஒத்த காலில் நின்னே. என்னாரை கூட்டத்தோடு செய்தி ஒன்று சொன்னேன். உன்னாலே
தூக்கம் போயாச்சு உள்ள ஏதோ ஆயாச்சு நான் இருக்கிற மீலிருந்து 8 பீச பார்த்திருந்த திருந்தை காணல மணி 7 8 ஆன பின்ன ஊரடங்கி போன பின்ன வீடு போய் சேர்ந்திடத்தான் தோணலே கைப்பூசும் கண்ணத்தாலே மையல் தீர பேசாதோ கல்யாணம் காத்திய போது என்னாலும் என்னைக்கும் தப்பாது நாயகத்து மீனிருந்த ஒன்று பின்னும் காத்திருந்த மாமன் காத்திருந்த அரசாயங்காலமான பின்னும் சந்த மூடி போன பின்னும் கேடு போன சேர்ந்திடத்த தோணலே மாங்கி பாட்டை கேட்டு செங்காட்டு ஓடி வந்து சூடாக போகவே அக்கறையில நான் உண்டான ஆசைகளை உள்ளார பொத்தி வச்சு ஒத்தேல வாடுவேன் இக்கரையில நான் இருக்கிற 8 திசை பார்த்திருந்து எந்திரக்கு காத்திருந்து காணலே மணி 7 8 ஆன பின்ன முன்னாடி போன பின் வீடு போய் சேர்ந்திடத்த தோணலே நான் தாங்களை பார்த்தவுடன் பிசு பிசுன்னு சொல்லுங்க கோவிலி மல்லியப்பூ மணக்குதீமா கொடுக்கவா கொடுக்கவா தரிக்கிறேனா நீ பறிக்க சொல்லி தோன்றுதே பவள மல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சும் கொடியிலே மல்லியப்பூ எடுக்கவா தொடுக்கவா தவிக்கிறேனா மல்லிகைப்பூ மணக்குதே மானே கொடுக்கவா எடுக்கவா தரிக்கிறேனா கொடுக்கவா தடுக்கிறேனா சொந்தம் இன்று வந்தவளையாத்தா இந்த பிஞ்சு மனம் தெம்புதடியாத்தா அன்பாலதா அள்ளி அணைச்சே ஒன்னா ரெண்டா சொல்லி முடி
முடிக்க பட்டியலை சொல்லட்டுமா பட்டகடன் தீந்திடுமா தாய் மனசு தங்கம் நாம் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மம் இது மாறாத பந்தம் 300 நாள் சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 நாள் சுமந்து நம்மள பக்குவமாயின்றெடுத்து மாறுலையும் தோளுலையும் நாம ஊரங்க ஏன கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நெத்தி வருவ நித்தஞ்சொட்டி நம்மளுக்காக தியாக செஞ்ச தாயே நம்மளுக்காக தியாக செஞ்ச தாயே என்னைக்குமே பெத்த தாய் தான் நம்மளுக்கு சாமி 10 மாசம் நம்மள சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாரா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம தொப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா 10 மாசம் நம்மள சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரக்கம் மாறாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னால தடையும் சும்மா ஆக்காட்டி விரல புடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்தேன் அண்ணால கூட குடிச்சு நெல்ல சோறு பொங்கி கொடுத்தேன் களை வெட்டி நடக நட்டு காய்ச்சத்தை தச்சு கொடுத்தேன் சிறுகாடு சேர்த்து வச்சு சிலை கொண்டு வாங்கி கொடுத்தேன் அங்கே அம்மா கொஞ்ச நேரம் காணலைன்னா அங்கே பரறியிருப்பேன் காய்ச்ச வந்து நாங்க பறித்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் எம்புல கலைக்கறிந்து எட்டோருக்கும் சொல்லி வைப்பேன் தாலிய வித்து கூட தாயை எங்களை படிக்க வச்சேன் உன்னை போற வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா உன்னை போற வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா 10 மாசம் நம்மள சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமனாக ஓசை கொடுமையை தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு
அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமனாக ஒசரே பொறுமையை தாங்கிக்கிட்டு 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கரணம் பட்ட ஆயுசு நாங்க படிக்க அத்தனையும் தாங்கிக்கிட்டு பட்டபொம்மா போனோம் பாதியிலே உசுர விட்டு அம்மா பட்டபொம்மா போனோம் பாதியிலே உசுர விட்டு பட்டு தொப்பி கட்டின உனக்கு பச்சை மட்டு வச்சு வச்சு ஆறார சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்டு உன்னை போட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா 10 மாசம் நம்மள சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாலா கொண்டு ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா ஆராரிரோ 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 கைதிட்டு எல்லாருக்கும்